வலது கால் எடுத்து வச்சு உள்ள போங்க. வாங்க மாப்ள. டேய் இதெல்லாம் ஒரு கேடு. ஐயோ என்னங்க? டேய் என் வீட்டுக்குள்ள காலை எடுத்து வச்ச காலை வெட்டிடுவேன். ஐயோ அப்பா. டேய் யார கேட்டீங்க வந்தா? ஐயோ சும்மா இருங்க. ஏண்டா எவ்வளவு தைரியம் இருந்தா கொஞ்சம் கூட பயப்படாம ஏன் வீட்டுக்குள்ளே வருவியா? ஒழுங்கா அங்க இருந்து போயிரு சொல்லிட்டேன். இவர் எதுக்கு போனோம்? இவர உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? டேய் ஏங்க என்ன பேசிட்டு நீ? இது ஏன் வீடு? அத சொல்றதுக்கு உரிமை எனக்கு மட்டும் தான் இருக்கு. இது என் தாத்தா வீடு. அதனால இந்த வீட்ல எனக்கும் உரிமை இருக்கு. இவர் என் புருஷன். எனக்கு இந்த வீட்ல என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை என் புருஷனுக்கும் இருக்கு. என்னங்க சும்மா இருங்க. இவர உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி நீங்க சொல்லக்கூடாது. டேய் என்ன எழுதி பேசுறியா? வேணாங்க. என் புருஷனுக்கு ஒண்ணுனா நான் தான் பேசுவேன். டேய் பெரிய புருஷன் திருட்டு தாலி கட்ட இவனங்களா? ஐயோ புருஷன் சொல்லிட்டு நீ உனக்கு வெக்கமா இல்ல? இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்க அப்பான்னு கூட பார்க்க மாட்டேன். டேய் என்னைய மாட்டறியா? என்ன செய்வ நீ? என்ன செய்வனா? ஊரை கூப்பிட்டு நியாயம் கேட்டு உங்களை அசிங்கப்படுத்துவேன். இதுக்கு முன்னால பண்ண அசிங்கம்லாம் போதாதா? கேடு கட்டு போங்க. மாமா நீங்க உள்ள வாங்க. இங்க பாரு, நான் ஒண்ணும் உன் வீட்டுக்கு ஆசைப்பட்டு வரல. எங்க பெரியம்மா மனசை கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் வந்தேன். வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட எப்படி பேசணுங்கிற மரியாதை கூட உங்க அப்பாவுக்கு தெரியல. நான் எதுக்கு உங்க வீட்டுக்கு வரணும்? நான் கிளம்புறேன். மாமா மாமா அவரை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. அவர் பேசினதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. நான் வரல, அவ்வளவுதான். என்ன விட்டுரு. மாமா மாமா இருங்க. இப்போ நீங்க வீட்டுக்குள்ள வராம திரும்ப போனீங்கன்னா அவர் ஜெயிச்சுதான் நினைச்சுப்பாரு. என்ன உங்க அப்பா ஜெயிச்சிருவாருன்னு சொன்னா நான் உடனே ஈகோவாய் வந்துருவேன்னு நினைக்கிறியா? உன் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க மாட்டேன். அல்ல 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 இருப்பா.